இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கூலி உயர்வை கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் 28 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து திருப்பூர், கோவை மாவட்ட பகுதிகளில் வணிகர்கள் இன்று கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். விசைத்தறி தொழில நம்பிதான் இருக்கு. இதனால எல்லாருக்குமே வாழ்வாதாரம் பாதிக்குது. கிட்டத்தட்ட மளிகை கடை வச்சிருக்கிறதுனால இப்ப கிட்டத்தட்ட ஒரு கிலோ பருப்பு வாங்கிட்டு போறவன் ஒரு 1/4 கிலோ பருப்பு தான் வாங்குறான். அந்த அளவுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. கிட்டத்தட்ட எங்களுக்கு அது கண்ணு முன்னாடியே தெரியுது. ஒரு 20 நாளைக்கு மேல விசைத்தறியாளர்கள் பூரா கூலி போயிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு ஆதரவு நம்ம வியாபாரிகள் மத்தியில ஒரு நாள் கடையடைப்புக்காக ஆதரவு கேட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து எல்லாம் இந்த பகுதி ஃபுல்லாவே கடை அடைச்சிருக்கோம். காரணப்பட்ட பகுதியில கூலி உயர்வை கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. அதாவது கோவை, திருப்பூர் 2 மாவட்டங்களை இணைக்கக்கூடிய பகுதி. இந்த காரணம்பேட்டை, பல்லடம், சோமனூர், தெக்கலூர், கரும்புத்தம்பட்டி உள்ளிட்ட போன்ற பல்வேறு பகுதிகளிலுமே விசைத்தறியாளர்களுடைய வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்று ஒரு நாள் அடையாள கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுல சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து இப்பகுதியை சேர்ந்த வணிகர்கள், வியாபாரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வர்றாங்க. விசைத்தறியாளர்கள் பொறுத்த வரைக்குமே 27 நாள் நிறைவடைந்து இன்று 28வது நாள் அவர்கள் அறிவித்தபடி 28வது நாளான வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையிலுமே இன்றைக்கு 5வது நாளாக கரும்புத்தம்பட்டி பகுதியில சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் அடையாள தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இன்றுடன் 5வது நாள். இந்நிலையில இவர்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்றால், கடந்த 2022ஆம் ஆண்டு ஜவுளி உற்பத்தியாளர்களுடனான பேச்சுவார்த்தையில் அரசு தரப்பு பேச்சுவார்த்தை, முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையிலுமே அன்றைக்கு மீட்டர் ஒன்றுக்கு, அதாவது ரகத்திற்கு தகுந்தாற் போல விசைத்தறியாளர்களுக்கு கூலி வழங்கப்படும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மூலமாக. அதன் அடிப்படையில ஒரு மீட்டர் 4 ரூபா 5 ரூபா அப்படின்னு கணக்கு பேசிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில இவர்கள் 3/4 ரூபாய், 75 பைசா, 80 பைசா, 1.25 ரூபா இப்படி மீட்டர் குறைத்து கொடுப்பதாகவும் அதற்கு பல்வேறு காரணங்களை விசைத்தறியாளர்கள் மீது கூறுவதாகவும் குற்றச்சாட்டு வைத்து இந்த கடந்த 4 வருடங்களாகவே 3 வருடங்களுக்கு மேலாகவே இவர்கள் இந்த சூழலை அனுபவித்து வந்ததாகவுமே மேலும் மின் கட்டண உயர்வு, ஜிஎஸ்டி போன்ற வரி விதிப்புகள் காரணத்தினாலுமே தொழில் செய்ய முடியாத நிலையில 50,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகளை தற்போது உடைத்து பல இரும்புகளுக்கு போட்ட நிலையும் உள்ளது. இதனால இன்று வரைக்கும் எங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு ஏற்படவில்லை. இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் பேச்சுவார்த்தைக்கு ஆட்சியர் அலுவலகத்துக்கு அழைத்திருக்கும் நிலையிலுமே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்து அடுத்த கட்ட போராட்டங்களை குறித்து அறிவிப்போம் என்றும் இதனுடைய பொறுப்பாளர் பூபதி என்பவர் தற்போது பேட்டியளித்தார். இப்பகுதி மக்களுமே குறைந்தது 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலை இழந்து தவிக்கிறாங்க. குறைந்தது 20,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சரவணன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.